அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ். இது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஆனா ரவுட்டர் சுவிட்சிங் பார்ட்ல நம்ம குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறத பெருசா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கம்பெனில சர்வர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும் அங்கே. அந்த சர்வரை அக்சஸ் பண்றதுக்காக என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சுவிட்சில் மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதுல ஏபிசி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிருவோம். இப்ப 3 பேரும் இந்த சர்வரை போய் ரீச் பண்ணி சில டேட்டாவை எடுக்கணும். ஆனா இந்த ஏ இருக்காரு பாருங்களேன், அவர் தான் வந்து இந்த கம்பெனில இம்பார்ட்டன்டான பர்சன். அவர் தான் இந்த சர்வர்ல இருந்து நிறைய டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கிறோங்க. பி அதுக்கப்புறம், அதாவது இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இவருக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், இவருக்கு வந்து தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா இந்த 3 பேரும் இந்த சர்வரை ரீச் பண்ணும்போது யார் இந்த சர்வரை ரீச் பண்ணணும், இந்த சர்வர் யாருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கறதுல நம்ம ரெடி பண்ணுவோம். இப்ப இந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கறதுல நீங்க ரெடி பண்றது பாத்தீங்கன்னா இதை பொறுத்த வரையும் கொஞ்சம் கஷ்டமான கான்செப்ட் மாதிரி இருக்கும். ஆனா இப்ப ரியல் டைம்ல இதை யூஸ் பண்றோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரவுட்டர் சுவிட்சிங் சைட்ல வந்து குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த பார்ட்டை நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஃபயர்வால் அப்படிங்கிறது வந்துருச்சு. இதுல உள்ளதோட அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஆப்ஷனுக்கு அங்கே போயிருச்சு. அதே மாதிரி நீங்க ரவுட்டர் சுவிட்சில் இந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் ரெடி பண்றது கஷ்டம். கஷ்டம்னா என்ன சொல்றேன்னா ஃபயர்வாலோட கம்பேர் பண்ணும்போது. ஆனா இதே என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஃபயர்வால்ல இந்த ஆப்ஷனை எல்லாம் ரொம்ப ஈஸியா ரெடி பண்ற மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது ஒரு மெத்தட். இப்ப உங்க கம்பெனிக்கு நீங்க வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் எடுக்கிறீங்க. அது வந்து 100 MBPS இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன். இப்ப ஒரு நிமிஷம். 100 MBPS இன்டர்நெட் கனெக்ஷன் எடுத்துருக்கீங்க. இப்ப நம்ம கம்பெனில வந்து ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. இப்போதைக்கு 5 பேர்னு வச்சுக்கிறோம். இதுல ஏ அப்படிங்கிறவருக்கு கண்டிப்பா இன்டர்நெட் வந்து ஹை ஸ்பீட்ல இருக்கணும். எப்பவுமே இவருக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 MBPS ஸ்பீட்ல இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கிறேங்க. அப்படி இருந்தா தான் இவரோட ஒர்க்கை எல்லாம் ஃபாஸ்டா முடிக்க முடியும். இவருக்கு சுத்தமா இன்டர்நெட்டே தேவை கிடையாது. இவருக்கு வந்து ஒரு 10 MBPSல இருக்கணும். இவருக்கு ஒரு 20 MBPSல இருக்கணும். இவருக்கு என்ன இருக்குன்னா இவருக்கு ஒரு 50 MBPSல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேணும் அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறத நீங்க ரெடி பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா யாருக்கு இன்டர்நெட் தேவையில்லையோ அவருக்கே 100 MBPSும் போகலாம். யாருக்கு கம்மியா தேவைப்படுதோ அவங்களுக்கு ஹையா போகலாம். இல்ல திடீர்னு அவங்களுக்கு வந்து லோவா வரலாம். எப்படி வேணாலும் மாறி மாறி வரலாம். ஒரு ஆர்டராவே கம்பெனிக்குள்ள இருக்காது. நம்மகிட்ட அடிக்கடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்டர்நெட் வந்து எனக்கு ஸ்லோவா இருக்கு அப்படின்னு. ஸோ இதையெல்லாம் பெர்ஃபெக்டா எங்க ரெடி பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கறதுல தான் நம்ம ரெடி பண்ண முடியும். அடுத்து என்னன்னா செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸ். செக்யூரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிவைஸையும் என்னென்ன மெத்தட்லனா நீங்க வந்து செக்யூரா வச்சுக்கிற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் இந்த விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு வந்து VMware அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கன்னா தெரிஞ்சா விட்டுருவோம். அப்படி இல்லை, ஏன்னா இதை பொறுத்தவரையும் ஒரு தியரி கான்செப்டா தான் கொடுத்துருக்காங்க. விர்ச்சுவலைசேஷன்னா என்ன, அதை எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கும். தெரியல அப்படின்னா நம்ம அதை மட்டும் லாஸ்டா ஒரு கிளாஸ் எதுனால லாஸ்ட்னு சொல்லணும் அதை மட்டும் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. நம்ம எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த விர்ச்சுவலைசேஷன் வந்து ஒரு கம்பெனிக்கு என்ன நீடு இருக்குமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு இதை தனியா சொல்லி தந்துடுறேன். ஓகே. இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன்ல தான் என்ன வந்துடும் அப்படின்னா கீ செக்யூரிட்டி கான்செப்ட். அதாவது நீங்க வீட்டில் ஒரு ஒய்ஃபை வச்சிருக்கீங்க அல்லது கம்பெனிக்குள்ளே என்ன இருக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கு. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை எல்லாம் எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கும். அந்த மெத்தடத்தை நம்ம என்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா போர்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த போர்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கம்பெனில நம்மளோட அசட்டை பாதுகாப்பா வச்சுக்கிறோம். நம்ம கம்பெனில அதாவது நம்ம சைடு உள்ள அசட் அப்படின்னு சொல்றேன். நம்ம சைடுனா யாரு, நெட்வொர்க்கிங் சைடுல உள்ள அசட். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இது நம்மளோட கம்பெனி. நம்ம கம்பெனிக்குள்ள மொத்தமா இப்போதைக்கு நமக்கு 4 கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோங்க. அப்ப இந்த 4 கம்ப்யூட்டர் தான் நம்மளோட அசட். இந்த 4 பேருக்குள்ள தான் அந்த கம்யூனிகேஷன் நடக்கணும். இப்ப நான் வீட்ல இருந்து என்னோட பெர்சனல் லேப்டாப்பை நான் கொண்டு வரேன். நான் கம்பெனிக்குள்ள வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னா என்னையே இதை அலோவ் பண்ணக்கூடாது.
ஸோ அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா இந்த போர்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம், நம்ம கம்பெனியோட டிவைஸை தவிர வேற எந்த டிவைஸையும் உள்ளுக்கு அக்சஸ் ஆகாத அளவுக்கு நம்மளால ரெடி பண்ண முடியும். அதுக்கு மல்டிபிள் மெத்தட் வரும். அது என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம ஓவராலாக பார்த்துக்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் லேன் ஆர்கிடெக்சர், வேன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு இருக்கு. இது கம்ப்ளீட்டாவே பார்த்தீங்கன்னா இதை பொறுத்தவரையும் தியரி தான். சிசிஎன்ஏவை பொறுத்தவரையும் இதுல நம்ம தியரியா ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிருவோம். இதுல எது எல்லாம் வந்து ப்ராக்டிக்கலா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசிஎன்ஏல எது ப்ராக்டிக்கலா வரும் அப்படின்னா இந்த சைட் டு சைட் விபிஎன், ஜிஆர்இ விபிஎன் அப்படிங்கிறத மட்டுமே இவங்க ப்ராக்டிக்கலா கொடுத்துருக்காங்க. இதை தவிர ரியல் டைம்ல நமக்கு எது எதுனா இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஆக்சுவலா இதை பொறுத்தவரையும் இது எல்லாமே வந்து தியரி தான். ரியல் டைம்லயும் தியரி தான். எந்த ஒரு கான்செப்ட் தான் தியரி. இந்த வேன் ஆர்கிடெக்சர்ல என்ன இருக்கு அப்படின்னா நிறைய ப்ராக்டிக்கல் உள்ளது இருக்கு. இதை ஃபுல்லா நம்ம ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்ப்போம். விபிஎன் அப்படிங்கிறது நீங்க எங்கே போனாலும் இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த விபிஎன்ல எத்தனை டைப் இருக்கு, எந்த விபிஎனை யூஸ் பண்ணோம்னா நம்ம கம்பெனியை வந்து செக்யூரா வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இங்க. ஓகே, ஃபைனலா இந்த கிளவுட் சர்வீஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா தியரி தான் இது. ஸோ கிளவுடை வந்து ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம கிளவுட் அப்படிங்கிறதுக்கு தனியா போயிடணும். இந்த சிசிஎன்ஏ அப்படிங்கிறது எதை உங்களுக்கு சொல்லுது அப்படின்னா வேர்ல்டு வைடா நெட்வொர்க்கிங்னா என்ன, என்னென்னதுனா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத தியரியா உங்களுக்கு கம்பல்சரியா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லா டாப்பிக்கையும் உள்ளுக்க கொண்டு வந்துட்டாங்க. பட் இதுல நம்ம பெருசா பார்க்க போறது ரவுட்டிங் சுவிட்சிங் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வயர்லெஸ். உங்களை பொறுத்தவரையும் நீங்க என்னென்ன மாதிரினா வயர்லெஸ் டிவைஸ் பார்த்துருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயர்லெஸ் ரவுட்டர்னு பார்த்துருப்பீங்க. அப்புறம் அக்சஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. WLC வயர்லெஸ் லேன் கண்ட்ரோலர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. இந்த டிவைஸ்னா எதுக்கு, இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணி அதாவது வயர்டு நெட்வொர்க் இல்லாமல் வயர்லெஸ்ஸாக எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த ப்ராடக்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபைனலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்டுக்கு பெருசாக தியரி இருக்குது. இந்த தியரியவும் நான் உங்களுக்கு தியரியா எடுத்துடுறேன். அந்த தியரியை நீங்கள் பெருசானா மெமரியில் வச்சுக்கணும்னா கிடையாது. அதில் எது எது இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிறோங்க. பட் நெட்வொர்க் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது ஃபியூச்சரில் இதுதான் பெரிய லெவலாக இருக்கும். ஆனால் இந்த நெட்வொர்க் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ டாபிக் சொன்னமோ அது எல்லாம் தரவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று. இது போக உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான், ஜாவா இது மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் இந்த நெட்வொர்க் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள போக முடியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறது ஒரு தியரியா நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம இந்த சிசிஎன்ஏல நம்ம கவர் பண்ணி வரப்போறோம். இது மட்டும் கிடையாது. உங்களுக்கு உங்க கம்பெனிக்குள்ள இப்ப என்னென்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் நம்ம அதையும் எடுத்து கிளாஸா எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் இதுல. ஸோ இது போக ஜென்ரலா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேரிங் அப்படிங்கிறது தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அதுதான் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம அந்த மாதிரி விஷயத்த முன்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுல. ஸோ நாளையில இருந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கிளாஸ் நம்மளோட ஒரிஜினல் கிளாஸை 1 by 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணி போவோம். இது ஆக்சுவலா நமக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்னால இதை சொல்லியிருக்கேன். இதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு, எதுவும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இல்ல இப்படி போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சாலும் நீங்க சொல்லுங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். இப்ப சுத்தமாவே நமக்கு நெட்வொர்க் அப்படிங்கிறது தெரியலனாலும் அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. நம்ம இதுல ஆக்சுவலா நம்ம என்ன படிக்க போறோம், என்ன பர்பஸ்க்காக இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இதுல சொல்லியிருக்கோம். நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கம்ப்யூட்டர்னா என்னன்னே தெரியல அப்படின்னாலுமே அதுல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியே உள்ளுக்க போக போறோம். உங்களுக்கு என்ன தெரியலனாலும் அதை கூச்சப்படாம நீங்க கேட்டுருங்க. உங்களுக்கு குரூப்ல கேட்குற ஒரு மாதிரி இருந்தாலும் நீங்க பர்சனலாவது மெசேஜ் போட்டுருங்க. ஏன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க ஒர்க் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்னைக்கு நம்ம இதுவரை வச்சுக்கிறோமா, நாளைக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே.